சென்னை தலைமை செயலகத்தில் ராஜ்யசபா எம்பி சீட் குறித்து முதல்வர் விஜயுடன் கோவா மாநில தலைவர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கர்நாடகாவில் முதல்வர் டி.கே. சிவக்குமார் உட்பட 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டது. முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் ஆதரவாளரான ஜி. பரமேஸ்வருக்கு துணை முதல்வர் பதவியும், சித்தராமையா மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக பதவியேற்கும் டி.கே. சிவக்குமாரும் துணை முதல்வராக பதவியேற்கும் ஜி. பரமேஸ்வராவும் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் என்று சித்தராமையா புகைப்படங்களை பகிர்ந்தார். உட்கட்சி மோதல், உள் விவகார பூசல்கள் அண்மை காலமாக வலுத்து வந்த நிலையில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து அணிகளும் உடனடியாக கலைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவிக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. தனது மகனுக்கு டிவிகே என்று பெயர் வைக்க உள்ளதாக அவர் கூறியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது.